இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்க பச்சையாக வெங்காயம் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். மிக்சியில் நறுக்குன 2 தக்காளி, 3 பல் பூண்டு, கோலிகுண்டு அளவு புளி, 5 காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா 2 நறுக்குன வெங்காயம், வெல்லம் சின்ன துண்டு, உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த சட்னியை ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வானலியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை நிறுத்திடணும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு சுவையோடு இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அவசர சட்னின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.